கருப்பசாமியோட வருகை ஒரு இடத்துல எப்படி இருக்கும்? அதாவது நம்ம ஒரு கோயில் வச்சிருக்கோம், இல்லைன்னா நம்ம ஒரு பூஜை அறை வச்சிருக்கோம், இல்லைன்னா நம்ம ஒரு மரலாடியா இருக்கோம். நம்ம இடத்துக்கு வந்து கருப்பசாமி வந்து எப்படி வராது, அதனோட வடிவம் என்ன, உருவம் என்ன, சட்டம் என்ன, அருவமா, எந்த மாதிரி வருவாரு அப்படின்னு கேட்டா, கருப்பசாமியை பொறுத்தளவுல அருவத்துலதான் அதிகமா வருவாரு. உருவம் வந்து என்ன சொல்றது, ஏதோ ஒரு நம்ம முன்னாடி போன மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஏதாவது குதிரை சத்தம். அதாவது ஒவ்வொருத்த மரலாடி, அதாவது கருப்பசாமி முழுசா இறங்குற மரலாடிய காதுல வந்து அந்த குதிரை வந்து போகிற சத்தம், அதோட காலடி சத்தம் வந்து கேட்கும். அந்த காலடி சத்தம். இன்னொன்று வந்து அசரீத குரல் அவங்களுக்கு மட்டும் கேட்கும். அதே மாதிரி குதிரையோட காலு கிட்ட போனா ஒரு சத்தம் கேட்கும். கருப்பசாமிய கிட்ட, அதாவது சிலை அவரோட கிட்ட போனா அந்த இடத்துல ஒரு சவுண்டு, ஒரு வைப்ரேஷன் மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு இது வரும். இந்த மாதிரிலாம் கருப்பசாமி இல்லை. நார்மலா நம்ம கோயில் கும்பிட்றோம்னா, நம்ம ஏதாச்சும் சாமிகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம்னா, இந்த சகுனம் அடிக்கிறது, அதாவது என்ன சொல்றது, இந்த பள்ளி வந்து சகுனம் அடிக்கும்ல, அந்த மாதிரி அடிச்சிச்சுன்னா கருப்பசாமி வந்து இல்லை. அந்த நேரத்துல ஒரு நாய் வந்து உள்ள வருது, அந்த மாதிரி. ஏன்னா அவர் வந்து அவரோட வாகனத்துல ஒண்ணுதான், வேட்டைக்கு போகும்போது நாய் கூட்டிட்டு போவாரு. அதனால அந்த நாய் ஒண்ணு, அது வந்தனாலும் நல்லது. அதே மாதிரி பாம்பு அது வந்தாலும் ஏதோ ஒரு தெய்வம் வந்து உள்ளக்குள்ள வருது அப்படிங்கிறது தான் அர்த்தம். கருப்பசாமியை பொறுத்தளவுல வந்து முதல்ல வரும்போது இந்த மாதிரி பள்ளி சகுன சத்தம், பெரிய பெரிய கோயில்ல கூட இன்னமும் மரலாடி ஆடி அந்த குறி சொல்றது அதை கூட கேட்க மாட்டாங்க. இந்த பள்ளி சொல்ற சத்தம் தான். இந்த வட்ட திருவிழா நடத்துவான்னா அந்த பள்ளி வந்து இடதுபுறம் அடிச்சுச்சா இல்லை வலதுபுறம் இந்த சைடு நின்று அந்த பள்ளி வந்து சத்தம் போட்டுச்சுன்னா அந்த வருஷம் அவங்க ஊர்ல வந்து திருவிழா, இல்லைன்னா திருவிழாவே கிடையாது. அந்த மாதிரிலாம் நடைமுறைகள் வந்து இன்னும் தென் தமிழ்நாட்டில், வட எல்லா தமிழகத்துல ஃபுல்ல கோயில் ஃபுல்லாக நடக்குது. திண்டுக்கல் சைட்லாம் மலைக்கருப்பசாமி இந்த மாதிரிலாம் கோயில் வந்து அந்த மாதிரி தான் நடத்துறாங்க. அதெல்லாம் வந்து இந்த பள்ளி சகுனத்துல தான் கருப்பசாமி வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து மரலாடி உடம்புல வந்து யாரோ பின்னாடியிலிருந்து அடிச்ச மாதிரி இருக்கும். அப்படியே உடம்புல வந்து டக்குன்னு கருப்பசாமி வந்து ஏறி உட்காந்து அந்த இடத்துல 2 வாக்கு சொல்றாரு. இந்த மாதிரியும் வருவாரு. இல்லைன்னா அவர் வரும்போதே ஏதாச்சும் ஒன்று கூட்டிட்டு வந்துடுவாரு. அந்த காத்து ரூபத்துல, இல்லைன்னா ஒளி ரூபத்துல, ஏதாவது டக்குன்னு உள்ளிக்கில் வந்து ஒளி அடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஏதாவது சத்தம் வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தான். அதாவது 5 பூதங்கள் அந்த வழியா தான் சாமிகள் வந்து நம்மளுக்கு வந்து சேருவாங்க. அந்த வகையில ஒவ்வொரு இதுலையும் நம்ம பார்க்கும்போது வருது. அது மாதிரி கருப்பசாமி வந்து நான் எப்படி அழைக்கிறது, எனக்கு வந்து கருப்பசாமி வந்து இறங்கினாரு ஆனா இப்ப வரல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம கச்சை கட்டி கருப்பசாமிக்கு உண்டான பொருட்கள் அனைத்தையும் நம்ம எடுத்து தோளில் வச்சு நம்ம அதை பூஜை பண்ணிட்டு, கருப்பசாமியை கச்சையை கட்டிட்டு சாட்டை மேல தூக்கி வச்சு கையில அருவா வச்சு உடம்புல சந்தனம் ஜவ்வாது பூசி கருப்பசாமிய மனசு இதுல அவருக்கு வந்து சாம்பிராணி புகை போட்டு கருப்பசாமிய மனசார கோயில நின்று நினைங்க, கண்டிப்பா கருப்பசாமி வருவார். எந்த கட்டுனாலும் உடைச்சிட்டு பிள்ளை கூப்பிடுதேன்னு சொல்லிட்டு வருவாரு. அதுல எந்தவித சந்தேகம் இல்லை. அதையும் தாண்டி ஒவ்வொருத்தவங்களுக்கு சாமி வராது. அவங்க அழகர் கோயில நின்று கோடாங்கி அடிச்சு அந்த மாதிரி அழைச்சாதான் இன்னும் முழுசா கருப்பசாமி வந்து உங்களுக்குள்ள இறங்கும், வாக்கு சொல்லும். அத மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஏன்னா கருப்பசாமி வந்து எல்லா இடத்துலையும் வேகமா இறங்கிட மாட்டாரு. இந்த இடத்துல போனா இது நடக்கும்னா அந்த இடத்துலதான் இறங்குவார். எல்லாருமே கும்பிடுவோம், எல்லாருமே குறி சொல்லணும்னு நினைப்போம். ஆனா எல்லாருக்குமே அதே குறிய சொல்ல மாட்டாரு, அதே மாதிரியான குறியும் விழுகாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு குறி தப்பா விழுகும். அந்த மாதிரிலாம் இருக்கு. குறி சொல்றதுலாம் இங்க சாதாரண விஷயம் கிடையாது. அதனால எல்லாத்தையுமே அவர்கிட்ட கேட்டுட்டு அவர் சொன்னதை நம்ம சொன்னோம்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவரை விட்டுட்டு நம்ம வேற எதை தேடி அவர் பேரை சொல்லி நம்ம ஏமாத்தணும்னா கண்டிப்பா அழிவு உண்டு. அதனால எதையும் நல்ல முறையில கருப்பசாமியை கையாண்டு கருப்பசாமியோட புகழை இந்த உலகம் போலாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.